ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சுவையான மைதா மாவில் அப்பம் செய்ய போகிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கலாங்க. கூடவே 1/4 கப்பு அளவுக்கு ரவை, வெள்ளை ரவை, வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விடலாங்க. இனிப்பு வந்து கொஞ்சமாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சேர்த்துருக்குறேங்க. இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சிடலாம். நம்ம கையில் கரைச்சா தான் ஒரே மாதிரியாக ஈஸியாக இருக்கும். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா கரைஞ்சி வரும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும். இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா அப்படி கையில் கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அப்பம் சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் ரொம்ப காய விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு காஞ்சிருந்தால் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா எலும்பி வருது பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமாக நம்ம அப்பம் ஊற்றி எடுத்துடலாம். கடாய் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கடாயில் 3லேருந்து ஒரு 4 அப்பம் ஊற்றி எடுக்கலாங்க. சின்ன கடாய் இருந்துச்சுன்னா ஒன்றா போட்டு கூட பொரித்து எடுத்துடலாம். டீ கடையிலலாம் இந்த மைதா மாவு அப்பம் சுடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாங்க. இதுக்கு வந்து எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. நம்ம பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அடுத்த அப்பம் ஊற்றிக்கலாங்க. வெந்ததை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் லேசாக கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்பம் சுட்டு எடுத்துடலாங்க.
இப்போ அவ்வளோதாங்க, சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.